10 பவுண்ட் செயின். ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் மெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தால் மிகப்பெரிய இடம். அதில் குறுக்கும் நெடுக்குமாய் மக்கள் வெள்ளம். அதன் ஒரு பக்கம் பார்க்கிங் வசதி. அக்டோபர் மாதம் என்பதால் அனைவருமே அன்ன பிடித்து பொதிக்குழிய நெருக்கதில் போல ஜெர்கின் மற்றும் மஃப்ளர்களுடன். அடுத்து டிராம் ஸ்டேஷன். அதையும் தாண்டி எதிரே வானளவிய கட்டடங்கள், கீழ்த்தளங்கள், அனைத்துமே கடைகள். கேசவன் தன் அணையுடன் அந்த கடைக்குள் நுழைந்தான். சரவணா ஸ்டோர் மாதிரி மளிகை ஜாமான் முதல் நகைகள் வரை அனைத்தையும் அங்கே வாங்கலாம். கடை கண்ணாடி கதவை திறந்ததும் குளிருக்கு இதமாக வெப்பக்காற்று வீசியது. கேசவன் கழுத்தை சுற்றி இந்த மஃப்ளர் புடலங்காயாய் நின்றது. ஜெர்கின் ஜிப் விடுதலை கிடைத்து ரெட்டை தண்டவாளங்களானது. கடையின் இடப்புறம் பெரிய பெட்டிகளில் பாகக்காய், பீக்கங்காய் என்று இந்திய காய்கறிகள். கீழே விலை விவரங்கள். மாலதி சின்ன வெங்காயம் அதிக விலை என்று தன் கணவனிடம் கூறினார். கடைக்காரர் என்ன வேண்டும் என்று கேட்க செயின் பார்க்கணும் என்று கேசவன் கூறினான். வாங்க பார்க்கலாம் என்று கடைக்காரர் கூறினார். கேசவன் தன் மனைவி மாலதியுடன் கடைக்கார பின்னர் முதல் மாடிக்கு நடந்தார். கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட சிட்டு குருவிகள் போல கண்ணாடி பாக்ஸ்களில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்ட செயின்கள், வளையல்கள், கம்மல்கள், இன்னும் பிற. 1 பவுன் 7,409 யூரோ. சீதாரம் எதுக்குமே கிடையாது. செயினை பொறுத்த வரைக்கும் செய்கூலியும் இல்லை. மற்ற நகைகளுக்கு பவுனுக்கு ஏற்ற மாதிரி 25 யூரோ வரைக்கும் செய்கூலி உண்டு. செயின் காட்டுங்க. மாலதி ஆர்வம் மிகுதியில் கணவனை ஒரு சைடாக இழுத்து முன்னால் சென்று பார்த்தாள். எத்தனை பவுண்டில் வேணும்? எனக்கு 10 பவுண்டில் வேணும். உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஸ்டுட்கார்ட் போயிருந்தப்ப பார்த்தீங்களே, நான் மட்டும்தான் குறைவாக நகை போட்டிருந்தேன். அந்த பிரியா 3 செயின் போட்டிருந்தா. நெக்லஸ் வேறு. ரமா 9 பவுண்டில் ரெட்டை நெக்லஸ். அவங்கள விட நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன்? எனக்கும் 10 பவுண்டில் வேணும். மாலதி கேசவனிடம் மனு போட்டாள். இல்லை, சண்டை போட்டாள். பல நாட்கள் இதே போலதான். கடைசியில் கேசவன் ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி அந்த நாளை கடத்தி விடுவான். ஸ்டுட்கார்ட் நகரில் நடந்த அந்த கல்யாணம்தான் கேசவன் மனதை சற்று அசைத்து விட்டது. பிரியாவுக்கு தமிழ் கடையில் தான் அந்த செயின் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்கு. பாஸ்கர் தற்பெருமை அடித்து கொண்டான். அவனுக்கு ஒத்து மோதினான். ரமாவின் கணவர் சுரேஷ் நண்பர்கள் கூட்டத்தில் தன் மனைவி மட்டும் ஒரே ஒரு செயின், சீக்கிரம் அவள் விருப்பப்படி பெரிய செயின் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். கடைக்காரர் நிறைய செயின்களை எடுத்து காட்டினார். மாலதிக்கு அனைத்துமே பிடித்திருந்தன. அந்த பெரிய பச்சைக்கல் பதித்த டாலர் செயின் எடுங்க, கழுத்தில் போட்டு பார்க்கிறேன். நெக்லஸ் கை மாறியது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாலதிக்கு ரொம்ப சந்தோஷம். கேசவனுக்கும் தான். எவ்வளோ? 7,490 யூரோ. கேசவன் கையில் கொண்டு வந்திருந்த பணத்தை கொடுத்து மீதிக்கு ஈஸி கார்டை கொடுத்தான். வெளியே வந்தார்கள். மோசஸ் தெருவை கிராஸ் செய்து டீ குட் கடை அருகே வரும்போது, மாலதி எப்படி இருக்க? சுபா, இங்கே எப்படி? எப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் வந்த? ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. நண்பர்கள் குசலம் விசாரிப்பில் கேசவன் சற்று ஒதுங்கி நின்றான். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் இங்கே தான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறார். அவள் கூடவே நானும் வந்துட்டேன். நாளைக்கு கிரிச் ஃப்ளாட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பாலர் ஹாலில் ரிசப்ஷன் வச்சுருக்கோம். மறக்காமல் வந்துடு. வழியில் பார்த்து சொல்கிறேன் நினைக்காத. அம்மாவும் அப்பாவும் ஏன் கூட தான் வந்திருக்காங்க. வாட்ஸ்அப் எண்கள் பரிமாறப்பட கேசவனும் மாலதியும் வீடு திரும்பினர். என்னங்க, அவள் யார் தெரியுமா? சொல்லு. நான் இந்தியாவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்தப்போ என்னோட கேபின் வெட். அதுக்கப்புறம் காண்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. இப்போ அவளும் இங்கே வந்துட்டா. நாம் போவோங்க. கேசவனின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டே அவனின் கை விரல்களில் சட்டையின் முதல் பட்டன் மாட்டிக்கொண்டு சதுராட்டம் ஆடியது. ஒரு நாளும் உன்னை பிரியாத இனிதானே வர வேண்டும் என்று கேசவனின் மொபைல் பாடியது. ஹலோ கேசவா, நான் பட்டு மாமி பேசுகிறேன். மாமி எப்படி இருக்கிறீங்க? ஜெர்மன் நம்பராக இருக்குது. ஏண்டா, நாளனா ஜெர்மன் வரமாட்டேனா? அப்படியெல்லாம் இல்லை மாமி. நம்ம ரமேஷ் அமெரிக்காலேருந்து இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட் வந்துட்டான். இனிமேல் இங்கே தான் என்னையும் மாமாவையும் 1 மாதம் விசால இங்கே கூப்பிட்டுருக்கான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே மாமி, எங்கள் வீட்டுக்கு வாங்க. இல்லைடா அம்பி, கிரிச் ஃப்ளாட்ஸில் ஒரு ரிசப்ஷன் இருக்குது. கேசவனின் சட்டை பட்டனுக்கு விடுமுறை கிடைத்தது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் வீட்டை பூட்டி கொண்டு கேசவனும் மாலதியும் பாதாள ரயில் நிலையம் வந்தனர். U6 ரயில் பிடித்து கிரிச் ஃப்ளாட்ஸ் வந்தனர். கூகுள் உதவியுடன் ஹாலுக்கு நுழைந்தனர். கேசவனும் மாலதியும் மேடையில் புதுமண தம்பதி அமர்ந்திருக்க ஒரு ஓரத்தில் ஆர்கெஸ்ட்ரா இன்ப
உந்தன் பெண் பெண்மையோ டிஎம்எஸ் குரலில் அந்த நடுத்தர வயதுக்காரர் பாடிக்கொண்டிருந்தார். பாடலின் அர்த்தம் புரியாமல் குழந்தைகள் மேடையில் ஆடிக்கொண்டிருந்தனர். கீழே 50 வட்ட வடிவ மேஜைகள், ஒவ்வொன்றும் 4 சேர்களுடன் ரோஸ் வண்ணத்தில் சட்டை போட்டிருக்க. மேஜையின் நடுவே ஒரு ஃப்ளவர் வாஷ். மாலதியின் கழுத்தில் அந்த 10 பவுண்ட் செயின். தன் செயினை இடக்கையில் பிடித்து கொண்டே வழக்கையை மற்றவர்களுடன் குலுக்கினார். பிரியாவின் பார்வையில் பொறாமை எட்டி பார்த்தது மாலதிக்கு புரிந்தது. கேசவனின் கண்கள் பட்டு மாமியை தேடின. 2 மேஜை தள்ளி பட்டு மாமி, கிட்டு மாமா, ரமேஷ் என்று சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். கேசவனும் அவர்களுடன் இணைந்து கொண்டார். பிரியா, ரமா என்று பேசிவிட்டு மாலதியும் இவர்கள் ஜோதியில் கலந்து கொண்டாள். கேசவனின் சிறுவயது குறும்புகளை பட்டு மாமி கூற மாலதி சந்தோஷமாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். சாப்பிட்டு முடிக்கவும் கேசவனுக்கு ஃபோன். கடந்த வாரம் பண்ணின ப்ரோக்ராம் டிப்ளாய்மெண்ட்னு ஏதோ பிரச்சனை, அவசரமாக பார்க்கணுமா, நான் வீட்டுக்கு போகிறேன். சாவிய மாலதியிடம் இருந்து வாங்கி கொண்டு கேசவன் வெளியே வந்தான். வீட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆன் செய்தவன் ப்ரோக்ராமை நோண்டிக்கொண்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. சாயந்தரம் 4 மணி இருக்கும். ரமேஷிடம் இருந்து ஃபோன். செயினை காணலை, எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் வரியா? கேசவனுக்கு திக்கன்றது. மனைவிக்கு ஃபோன் செய்தான். எடுத்தது பிரியா. மாலதி எங்க? செயினை மேடையில் தேடிக்கிட்டு இருக்கிறா. 10 பவுண்ட் செயின்னு சொன்னதும் எனக்கே என்னவோ செய்யுது. பிரியா உண்மையிலேயே பரிதாபப்பட்டார். சரி, நான் இப்போ உடனே வரேன். கம்ப்யூட்டரை மூடிவிட்டு உடனே கிளம்பினான். ஹால் பரபரப்பாக காணப்பட்டது. அழகாக வரிசையாக இருந்த மேஜைகளும் நாற்காலிகளும் குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாய் மாறியிருந்தன. பலரும் செயினை தேடிக்கொண்டிருந்தனர். கேசவன் உள்ளே நுழையும் பட்டுமாமி ஓடி வந்து கேசவனை கட்டிப்பிடித்து கொண்டாள். இப்படி ஆயிடுச்சே கேசவா, புது செயினாச்சே. கேசவனுக்கு தொண்டையை அடைத்து கொண்டது. வார்த்தை வரவில்லை. கண்கள் மாலதியை தேடியது. அந்த மேஜைக்கு கீழே ஏதோ கிடக்கு பாரு. சத்தம் கேட்டு கேசவன் தன் அருகிருந்த மேஜையை நகர்த்தினான். ஏதோ மஞ்சள் நிறத்தில் தெரிய இன்னும் அதிகமாக மேஜையை நகர்த்தினான். அதுதான், அதேதான், இது டெக்கரேட் பேப்பர் மாமா என்று சிறுமி அதை எடுத்து காட்டினான். கேசவனுக்கு தலை சுற்றியது. சட்டை போயிட்டனே பிரித்து எரிய வேண்டும் போல இருந்தது. 749 யூரோ, அவ்வளோதானா? 1 மாதம் சம்பளம். கடவுளே, எப்படியாவது கிடைச்சிடணும். மனதுக்குள் வேண்டிக் கொண்டான். தூரத்தில் மாலதி மேடையிலிருந்து இறங்கி இவனை நோக்கி வந்தாள். அவள் கழுத்தில் கேசவனின் கண்கள் விரிந்தன. அருகில் வந்த மாலதி சொன்னாள், பட்டு மாமியோட 10 பவுண்ட் செயினை காணோம். இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.